Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Adonai ஷலோம், பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த சிறப்பு வேத பாட கூட்டத்தில் இன்றைக்கு நாம் கடைசி நாள் கூட்டத்துக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு உதவி செய்வார். கடந்த 2 நாட்களும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம இந்த நாட்களில் தோட்டத்துக்குள் ஒரு தோட்டம் என்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் பெரேஷீத் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். ஆண்டவர் கிழக்கில் ஏதேன் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கி தான் உண்டாக்கின மனுஷனை அதில் கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தோட்டம் என்பதற்கு கான், ஏதேன் தோட்டம், கான் பா ஏடேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவைகளெல்லாம் நம்ம வந்து படித்தோம். சரி, அப்போ நம்ம படிக்கிற செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள் ஒரு தோட்டம். இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள வந்த மனிதன், இந்த தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும், இந்த தோட்டத்துக்குள்ள இருந்து நாம் ஆண்டவர் வந்து உலாவுகிற ஒரு தோட்டமாக நாமே மாற வேண்டும். தோட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் நாமே தோட்டமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்மளே வந்து தோட்டமா மாறணும். அதான் தேவன் விரும்புகிறார். ஜெபாலயத்துக்குள்ள வந்தவங்க நடமாடுகிற தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அதாவது தேவனுடைய வாசஸ்தலமாக நாமே மாற வேண்டும். தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிற நாமே தேவனுடைய வீடாக மாற வேண்டும். அதே மாதிரி தான் இந்த தோட்டத்துக்குள்ள வந்த நீங்களும் நானும் நாமே தோட்டமாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து வேதத்தில் படிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இதுக்கு இணைப்பாக, அதாவது தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் நாமே தோட்டமாக வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாகத்தான் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களிலே நாமே தோட்டத்துக்குள்ள இருக்கிற நாமே தோட்டமாக வேண்டும், நம்மளை பார்த்து ஆண்டவர் நீ என்னுடைய தோட்டம் என்று சொல்ல வேண்டும் என்பதை நாம் அங்கே படிக்கும்போது விளங்கிக் கொள்ள முடியும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். 13ஆம் வசனம். உன் தோட்டம் மாதள செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதொன்றி செடிகளும் நலதம் செடிகளும். இப்படியாக நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி உன்னுடைய தோட்டத்தில் மாதுளை செடிகள் இப்படியெல்லாம் செடிகள்லாம் இருக்கிறதாக இங்கே சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். அப்போ அருமையானவர்களே, இந்த தோட்டத்துக்குள்ள வந்த நீங்களும் நானும் தோட்டமாக வேண்டும். சரி, அப்போ இதை குறித்து நம்ம வந்து ஒரு 5 பாடங்களை நம்ம ஏற்கனவே படித்து விட்டோம். 5 பாடங்களை நம்ம படிச்சிட்டோம். முதலாவதாக இந்த தோட்டத்தை பற்றி நம்மளை தேவன் வைத்திருக்கிற அந்த தோட்டத்தை பற்றினா 5 பாடங்களை படிச்சிட்டோம்.
ஸோ அதில் வந்து முதலாவதாக இந்த தோட்டத்தினுடைய எழுத்தின்படி உள்ள அமைப்பை நம்ம படித்தோம். ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதில் என்ன பாடம் என்பதை நம்ம படித்தோம். மூன்றாவது புதிய ஏற்பாடு சபைக்கு அதில் என்ன சத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறத படித்தோம். நாலாவது எழுத்துக்களை வைத்து நம்ம படித்தோம். ஐந்தாவது எண் மதிப்புகளை வைத்து நம்ம படித்தோம். இன்றைக்கு ஆறாவது ஏழாவது பாடத்தை இந்த தோட்டத்துக்குள் வந்திருக்கிற தோட்டமாகிய நம்மை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த 2 பாடத்தை படித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆக தோட்டத்துக்குள் இருக்கிற தோட்டம் என்கிற தலைப்பில் 7 பாடங்கள் இருக்கிறது. அதில் 5 பாடத்தை நம்ம படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 6வது 7வது பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இது வந்து நம்ம நாட்டப்பட்டிருக்கிற தோட்டத்தை பற்றி அல்ல, நாமே தோட்டமாக வேண்டும். ஸோ தோட்டமாக இருக்கிற நம்மை பற்றி படிக்க போகிறோம். நம்ம அப்படி தோட்டமாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து படிக்க போறோம். திரும்பமாக இந்த உன்னத பாட்டு 4:12 வாசிப்போமாக. என் சகோதரியே, என் மணவாளியே. பாருங்க, அப்ப யார் இந்த தோட்டம் அப்படின்னா அவருடைய மணவாட்டி கூட்டம் தான் இந்த தோட்டமாக முடியும். என் சகோதரியே, என் மணவாளியே. வாசி. நீ அடைக்கப்பட்ட தோட்டம். போதும். அப்ப நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று ஆண்டவர் தம்முடைய மணவாட்டியையே அப்படி சொல்லுகிறார். அப்போ தோட்டமாகிய சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் தோட்டமாக முடியாது. தோட்டமாகிய சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் இந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக, தோட்டத்துக்குள் இருக்கிற தோட்டமாக மாற முடியாது, வர முடியாது. அப்படி யார் வர முடியும்? என் சகோதரியே, என் மணவாளியேன்னு சொல்லுகிறாரே. அப்ப இந்த மணவாட்டி கூட்டம் தான் அந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக முடியும். என்ன சொல்ல போனா மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய கடைசி 2 வசனங்கள்ல இந்த சகோதரியேன்னு கூப்பிடுறாரு. சகோதரியே என்று கூப்பிடுகிறார். இந்த சகோதரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய கடைசி 2 வசனங்கள்ல நம்ம படிக்க முடியும். வாசிங்க மத்தேயு 12 அதனுடைய கடைசி 2 வசனங்களை வாசிப்போமாக. தம்முடைய கைகளை தமது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49-50. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்படியானால் சகோதரி அப்படின்னா என்ன? தேவ சித்தம் செய்வதற்கு தங்களை யார் அர்ப்பணித்து, ஆண்டவரின் பரிபூர்ண சித்தத்தை செய்வதற்கு தங்களை யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சகோதரி. அவங்க தான் இந்த மணவாட்டி கூட்டமாக மாறுகிறவர்கள் என்பதை நாம் முன்னுரையாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற எல்லாருமே அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற முடியாது. தோட்டத்துக்குள்ள வந்து யார் ஆண்டவரின் பரிபூர்ண சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க தான் அந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக முடியும். சகோதரி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தம் செய்கிறவர்கள், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா சொல்லி வைத்திருக்கிறார். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதனால தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை, அந்த பெர்ஃபெக்ட் வில் அப்படின்னு சொல்றோமே, அந்த பரிபூரண சித்தத்தை செய்கிறவங்க தான் அவருடைய சகோதரி என்கிற அந்த கூட்டத்துக்குள்ள வர முடியும். ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்ய நம்மளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அனுமதி சித்தம் அல்ல, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறும்படியாக நம்மளை அர்ப்பணிக்கணும். சரி, இன்றைக்கு நம்ம வந்து 2 முக்கியமான கருத்துக்களை, 2 முக்கியமான பாடங்களை இந்த அடைக்கப்பட்ட தோட்டத்தை பற்றி நம்ம படிக்க போறோம். இப்போ இந்த பரிபூர்ண சித்தத்துக்குள்ள வர்றவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களை தான், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களை தான் கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற்றுகிறார். அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற்றுகிறத நம்ம வந்து படிக்கிறோம். சரி, இதுல இருந்து நம்ம வந்து 2 முக்கியமான கருத்துக்களை நம்ம படிக்க போறோம். ஒன்று, அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிற ஸ்தானத்தை அடைவதற்கான வழிகள். இரண்டாவது, அடைக்கப்பட்ட தோட்டத்தினுடைய நோக்கமும் முடிவும். இப்படி 2 பாடங்களை படிக்க போறோம். இது வந்து 6வது 7வது பாடங்கள். ஏற்கனவே 5 பாடம் படிச்சிட்டோம் இல்லைங்களா? இது வந்து 6வது 7வது பாடங்கள். 6வது பாடம் இப்ப இந்த தோட்டத்துக்குள் இருக்கிற தோட்டத்தை பத்தி நம்ம கவனிக்கிறோம். 6வது பாடம் அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிற ஸ்தானத்தை அடைவதற்கான வழிகள்.
ஏழாவது, அந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக நாம் இருப்பதனுடைய நோக்கமும் அதனுடைய முடிவும். இதை நம்ம படிக்க போறோம். சரி, இப்ப திரும்பமாக அந்த வசனத்துக்கே நம்ம போகலாம். உன்னத பாட்டு 4, 12, 13 வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனத்தை திரும்பமாக வாசிப்போமாக. உன்னத பாட்டு 4 அதனுடைய 12, 13 வசனத்தை வாசிப்போம். அதை படிக்கும்போது அங்கே தெளிவாக சொல்லியிருக்கோம். வாசியுங்கள். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் வேகமாக எடுத்து படிக்கணும், அப்பதான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். வாசிங்க. அடுத்த வசனம். தோட்டம் மாதுளை செடிகளும், உன் தோட்டம் மாதுளை செடிகளும், அருமையான கனி மரங்களும், மருதொன்றி செடிகளும், நலத செடிகளும். சரி, இங்க 2 முறை தோட்டம் என்கிற வார்த்தை இருக்கு. 12ஆம் வசனத்திலையும் தோட்டம் என்கிற வார்த்தை இருக்கு. அங்க கான், நம்ம ஆதியாகமம் 2:8 படிச்ச அதே கான் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு. ஆனா 13ஆம் வசனத்துல உன் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க சொல்றாரு. அதாவது அடைக்கப்பட்ட தோட்டம், அந்த தோட்டமாகி அந்த உன்னுடைய தோட்டம், அடைக்கப்பட்ட தோட்டம் நீதான். சோ அந்த 13ஆம் வசனத்துல வர்ற அந்த உன் தோட்டம் அப்படிங்கிற அந்த இடத்துல கான் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. சோ இப்ப நம்ம இதை வச்சா நம்ம படிக்க போறோம். இப்போ இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிற சாணத்தை அடைவதற்கான வழி, நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும்னா உன் தோட்டம் என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அந்த உன் தோட்டம் என்பதற்கு கான் அப்படிங்கிற வார்த்தை அல்ல, அதான் அங்க முக்கியம். அந்த இடத்துல இருக்கிற வார்த்தை பாரடாஸ். பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவா தோட்டத்துக்கு கான் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. PARADAS, பாரடாஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். இந்த பாரடாஸ் அப்படிங்கிறது உன் தோட்டம். அப்ப அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு தோட்டம் இருக்க வேண்டும். உன் தோட்டம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. பாருங்க, கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ள வச்சு நம்மளையே அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற்றுகிறார். அப்படி அந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக நாம் மாறுவதற்கு நமக்கு தனிப்பட்ட ஒரு தோட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் 3 தோட்டம் இருக்குங்க. நாம் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தோட்டம், அடுத்து நாமே ஒரு தோட்டமாக மாறுகிறோம். இப்ப இந்த வைக்கப்பட்ட தோட்டத்தில் இருக்கிற நம்மை ஒரு தோட்டமாக மாற்றுவதற்கு நம்ம கையில ஒரு தனிப்பட்ட ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு பேர் தான் உன் தோட்டம். அந்த உன் தோட்டம் என்று சொல்லுகிற அந்த தோட்டம் இருக்கே, அதுக்கு எபிரேயத்துல கான் அப்படிங்கிற வார்த்தை அல்ல, பாரடாஸ். PARADAS, பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த பாரடாஸ் அப்படிங்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நாம் தோட்டத்துக்குள் இருக்கிற அந்த தோட்டமாக நாம் மாற முடியும். அதாவது இந்த தனிப்பட்ட தோட்டம் இருக்கே, உன் தோட்டம், இந்த தோட்டத்தின் வழியா நம்ம கரெக்டா உள்ள போனாதான் நாமே அந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக மாறிவிட முடியும். அப்போ இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிற சாணத்தை அடைவதற்கு உன் தோட்டம் என்கிற அந்த வார்த்தை தான் அந்த சாணத்தை அடைவதற்குரிய வழியாக இருக்கிறது. அப்ப பாரடாஸ், இதுக்கு 4 எழுத்துக்களை பயன்படுத்துவார்கள். பே, ரேஷ், டாலேத், சாமெக். 4 எழுத்துக்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பே, ரேஷ், டாலேத், சாமெக். இந்த எழுத்துக்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 4 எழுத்துக்களும் தான் நாம் இந்த சாணத்தை அடைவதற்குரிய 4 வழிகளை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த 4 வார்த்தைகளும் தான் இந்த 4 வழிகளாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. யூத ரபிமார்கள் இந்த தோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத குறித்து அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தோட்டம் என்பது, அதாவது உன் தோட்டம், உங்களை என்னையோ அடைக்கப்பட்ட தோட்டமாக நம்மை மாற்றுவதற்கு
நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டம் வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் தான் அந்த உன் தோட்டம். ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஆண்டவர் உன் தோட்டம் இதுதான் அப்படின்னு ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தோட்டத்தை நல்ல விதமா பயன்படுத்தி அதுக்குள்ள போய் அதனுடைய கனிகளை உறிஞ்செடுத்து அதனுடைய சாரத்தை பெற்று அப்படி இருக்கிறவங்க அடைக்கப்பட்ட தோட்டமா மாறுவாங்க. அந்த தோட்டத்தை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற கனிகளை எதையுமே ருசிக்காம, அதுக்குள்ள இருக்கிற அற்புதமான செடி கொடிகள், வாசனை நிறைந்த பூக்கள், கனிகளை ருசிக்காமல் சும்மா ஏதோ மேலோட்டமா ஏதோ வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் இதுக்காக மட்டுமே படித்துக் கொண்டு அப்படி போகிறவர்கள் அவங்க அடைக்கப்பட்ட தோட்டமா மாற முடியாது. தோட்டத்துக்குள்ள இருந்து ஏதோ நன்மைகளை அனுபவிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் வெளியே துரத்தி விட்டுருவார், அவ்வளவுதான். அப்போ இந்த பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தை உன் தோட்டம் அப்படின்னு நம்ம படிக்கிறோமே, இது வந்து நமக்கு எதை காண்பிக்கிறதுனா அந்த பரிசுத்த வேதாகமத்தை காண்பிக்கிறது. அதாவது இந்த பூமியிலேயே பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் பரதீசு அப்படிங்கிற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள நுழைந்து உள்ள போகிறவங்க தான் இந்த பூமியிலேயே பரதீசு என்கிறதான அந்த பரதீசினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், நம்ம எல்லாரும் மரித்த பின்பு, அதாவது கர்த்தருடைய வருகை தாமதித்தால், நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தால் நம்ம போய் இருக்க போற இடத்துக்கு பேரு பரதீசு, இளைப்பாறுகிற இடம். ஆனா இந்த வேதமாகிய இந்த தோட்டத்துக்குள்ள சரியாக உள்ளே போய் அதனுடைய இன்பங்களை அனுபவிக்கிறவங்க இந்த பூமியிலேயே பரதீசை அனுபவிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு மரித்த பின்பு அந்த பரதீசு நிச்சயத்திலும் நிச்சயம் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அப்ப இந்த அடைக்கப்பட்ட தோட்டமா நீங்களும் நானும் மாறணும்னா இந்த பாரடாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த 4 எழுத்துக்கள் இருக்கிற அந்த அது காண்பிக்கிற அந்த வழிகள், அதாவது வேத வசனத்துக்குள்ளாக, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, வேதத்துக்குள்ளாக அந்த 4 வழிகளுக்குள்ள நுழைந்து உள்ளே போய்தான் நாமே அந்த தோட்டமாக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ இந்த பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தை 4 எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வழியை நமக்கு சொல்லுகிறது. பே, ரேஷ், டாலேத், சாமெக். இந்த 4 எழுத்துக்களிலையும் ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வேதத்தை நாம் எப்படி இந்த வேதத்துக்குள்ளாக எந்த மாதிரியான வழிகளுக்குள்ளாக நம்ம உள்ளே போய் இப்படி நம்ம ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற முடியும் என்பதை நமக்கு இது காண்பிக்கிறது. வேதம் தேவன் நம்ம கையில தந்திருக்கிற ஒரு பரதீசு, தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிற அவங்கவுங்க கையில தந்திருக்கிற ஒரு தனிப்பட்ட தோட்டம். ஆக்சுவலா நேற்றுக்கு நம்ம படிச்ச அந்த ஏதேன் தோட்டம், ஏதேன் இருக்கிற தோட்டம் என்பது பொதுவான தோட்டம். அது கூட ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஆனால் நம்ம எல்லாருடைய கருத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனிப்பட்ட தோட்டம், உன் தோட்டம். தனிப்பட்ட தோட்டம் என்பது இந்த பரிசுத்த வேதாகமம். அப்ப இந்த 4 எழுத்துக்களுக்குள்ளேயும் 4 வார்த்தைகள் இருக்கிறது. ரபிமார்கள் அதை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். சரி, அப்ப பாருங்க, இந்த 4 எழுத்து இருக்கு இல்லையா, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பே, ரேஷ், டாலேத், சாமெக். சரி, முதலாவது பே அப்படிங்கிற அந்த எழுத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை என்னன்னா பெஷாட். PESHAT, பெஷாட் அப்படிங்கிறதான வார்த்தை இருக்கிறது. இந்த பெஷாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பெஷாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேதத்தை நான் சொல்லுகிறத நீங்க நல்லா குறித்து கொண்டு இதை நம்ம வாழ்க்கையினுடைய அபியாசமாக்க வேண்டும், அனுபவமாக்க வேண்டும். இந்த பெஷாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தை ஒரு ஒரு பொழுதுபோக்காகவே, அதாவது எனக்கு வேற பொழுதுபோக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இப்போ டிவி பார்க்கறது எனக்கு பொழுதுபோக்கு, கொஞ்சம் நேரம் கிடைச்சா டிவியில் உட்காருவேன், அப்படி அந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி, அந்த மாதிரி வேதத்தை நம்ம ஒரு பொழுதுபோக்காக படிக்கிற மாதிரி வேதத்தை, அதாவது பொழுதுபோக்குக்காக நம்ம நேரத்தை வேற எதிலையுமே செலவழிக்காமல் அந்த பொழுதுபோக்கினுடைய நேரத்தையும் வேதத்திலேயே செலவழித்து
அதோடு மட்டுமல்லாமல் நேரத்தை ஒதுக்கி வேதத்தை படித்து அந்த வேதத்தை அதுல என்ன இருக்கிறதோ அதை இருக்கிற வண்ணமாக விளங்கிக் கொள்வது, அதுக்கு பேர் தான் பெஷாட். இன்னும் கூட உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன். அதாவது நேரத்தை ஒதுக்கி வேதத்தை படிப்பதும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை படிப்பதும், அதை ஒரு பொழுதுபோக்காகவே வேதத்தை படித்து அதை எழுத்தின்படி, அது இருக்கிற வண்ணமாகவே எழுத்தின்படி அதை விளங்கிக் கொள்வதுதான் இந்த பெஷாட். இன்னைக்கு நம்ம அப்படி வேதத்தை படிக்கிறோமா? நேரத்தை ஒதுக்கி வேதத்தை படிக்கிறோமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை படிக்கிறோமா? வேதத்தோடு நம்ம நேரத்தை செலவழிப்பதே நம்முடைய பொழுதுபோக்காக மாறுகிறதா? இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை எழுத்தின்படி என்ன இருக்கு, எழுத்துப்பூர்வமாக எழுத்தின்படி என்ன இருக்கிறது என்பதை நம்ம படிக்கிறோமா? யார் சொன்னது, எதற்காக சொன்னார்கள், எந்த இடத்துல சொல்லப்பட்டது, அந்த சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இன்றைக்கு அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்று சொல்லி இந்த 5 விதமான கேள்விகளை கேட்டு வேதத்தை படிக்கிறோமா? இதுல தான் வேதத்தை புக்கா படிக்கிறதெல்லாம் இதுல தான் இருக்கு, இந்த பெஷாட்டு தான் இருக்கு. வேதத்தை புத்தகமாக வேதத்தை படிக்க வேண்டும். அப்படி நம்ம வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கணும், வேதத்தை படிக்க நேரங்களை ஒதுக்கணும். தானாலாம் கிடைக்காது, நேரங்களை நம்ம ஒதுக்கணும். அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படி நமக்கு ஒரு நேரம் கிடைச்சா கூட அந்த நேரத்தையும் வேதத்தை படிப்பதிலேயே செலவழிக்க வேண்டும். ஊர்க்கதை, உலகக்கதை, வந்த கதை, போன கதை பேச செலவழிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, வேதத்தை படிப்பது தான் என்னுடைய பொழுதுபோக்கு கூட. அதுதாங்க, எனக்கு டிவி பார்க்கறதோ அதெல்லாம் என்னுடைய பொழுதுபோக்கு இல்லைங்க. வேதத்தை படிக்கிறதே என்னுடைய பொழுதுபோக்காகவும் மாறிடுச்சு. அந்த ஒரு இடத்துக்கு வரணும். அது மட்டும் இல்ல, வேதத்தை கேள்வி கேட்டு படிக்கணும். யார் சொன்னது, யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எந்த நோக்கத்தோடு சொல்லப்பட்டது, இன்றைக்கு அது எனக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அந்த ஒரு நோக்கத்தோடு கூட வேதத்தை வாசிக்க வேண்டும். பிரதர், சிஸ்டர், நீங்களும் நானும் அப்படி வேதத்தை படிக்கிறோமா? வேதத்தோடு நம்ம அப்படி நேரங்களை செலவழிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஏதோ அதிகாலை ஒரு 2 அதிகாரம் படிச்சிட்டேன், சாயங்காலம் ஒரு 2 அதிகாரம் படிச்சிட்டேன், மொத்தம் ஒரு 5 அதிகாரம் படிச்சிட்டேன், அப்படி இல்லைங்க. அதெல்லாம் ஆரம்ப நிலை. தோட்டத்துக்குள்ள வந்த நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட தோட்டமா மாறணும்னா வேதத்தை இப்படி படிக்கணும். வேதத்தை இப்படி படிக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேரணும். இந்த அனுபவம் உண்டா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சுங்க. அதனாலதாங்க இன்னைக்கு சரித்திரத்தில் அவர் இடம் பிடிச்சிருக்கிறாரு. பவுலை தொடாத பிரசங்கிமார்களே கிடையாது. பவுல் அப்படிதான் வேதத்தை படித்திருக்கிறார். இன்றைய நம்முடைய வாழ்வு நாளைய வரலாறாக மாற வேண்டுமானால், கிறிஸ்தவர்களே, தேவ ஜனங்களே, சபையாரே, நண்பர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். சும்மா கண்ட காரியத்தை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கத்தி வரப்போகுது கழுத்துக்கு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை படிக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. கழுத்துக்கு கத்தி வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போக போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. உயிர் போக போகுது எனக்கு அப்படிங்கிறது தெரிந்து விட்டது. ரொம்ப சீக்கிரமா இருக்கு முடிவு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா நம்ம மனசெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெட்டிட போறாங்க, சில நாட்களுக்குள்ள வெட்டிட போறாங்க, உயிர் போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எப்படி இருக்கும்? உங்க மனநிலை எப்படி இருக்கும்? என் மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா இங்க ஒருத்தர் அதே மாதிரி நிலையில பார்க்கிறோம். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, கழுத்துக்கு கத்தி வரப்போகுது, அவ்வளவுதான், என்னுடைய ஓட்டம் முடிய போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் பாருங்க, அதை நினைச்சிட்டு குழம்பவோ அல்லது அதை நினைத்து கொண்டு அவர் தூக்கம் இல்லாமல் இருக்கவோ, ஐயோ என்ன ஆயிருமோ, எப்படி வெட்டுவாங்களோ, எப்படி வலிக்குமோ, அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்கலை. சந்தோஷமா சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே, நீதியின் கிடம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு, அந்த நேரத்திலையும் அவருடைய கண்ணு எங்க போகுது பாருங்க, அவருடைய சிந்தை எங்க போகுது பாருங்களேன். வாசிங்க 2 தீமோத்தேயு 4:13. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13. பட்டணத்தில் இருக்கிற
கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தக சுருளையும் விசேஷமாய் தோல் சுருளையும் நீ வருகிற பொழுது எடுத்துக்கொண்டு வா. பாருங்க, வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வர்றது பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளிர் இல்லாம கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போறோம்ப்பா, பரவாயில்லப்பா. ஆனா அந்த புஸ்தக சுருளை கேட்கிறாரு விசேஷமாக, அதான் அங்க முக்கியம், விசேஷமாய் தோல் சுருளை கொண்டு வா. இந்த வார்த்தை தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை, விசேஷமாய் தோல் சுருள் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தை, தோராவ, தனாக், பழைய ஏற்பாட்டை விசேஷமா சொல்லி இங்க பேசுகிறார். அவர் விசேஷமாக தோல் சொல்றாரு, புத்தகங்களை சொல்லுகிறார். அவர் நமக்கு என்ன தெரிகிறது? அவருக்கு மரண பயமோ, ஐயோ செத்துருவோமோ, ஐயோ கத்தி கழுத்து வந்தா எப்படி இருக்குமோ, அதெல்லாம் அவருக்கு பயமே இல்லை. அவருக்கு பரலோக நிச்சயம் இருக்கு, ஜீவ கிரீடம் எனக்கு தருவார், நீதியின் கிடத்தை எனக்கு தருவார், இந்த நிச்சயம் இருக்கு. அவருடைய எண்ணம் எல்லாம் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல இன்னும் நிறைய வேதத்தை படிக்கணும், நிறைய புத்தகங்களை படிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வேதம் என்பது அவருடைய ஹாபியாக, அதாவது அவருக்கு பிடித்த பொழுதுபோக்காகவே வேதம் அவருக்கு இருந்திருக்கிறது. இப்ப பாருங்க, வேதத்தை அவர் நேரத்தை ஒதுக்கி படித்திருக்கிறார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கிறாரு, அவருக்கு பிடித்த பொழுதுபோக்காகவே வேதத்தை படிச்சிருக்கிறாரு. அந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்கிறது, எழுத்தின்படி அது என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேள்வி கேட்டு கேட்டு படிச்சிருக்கிறார். இதுக்கு பேர் தாங்க பெஷாட், இதுக்கு பேர் தான் பெஷாட். அருமையானவர்களே, நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட தோட்டமாக வர வேண்டுமானா நம்ம போக வேண்டிய முதல் வழி இதுதான். பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். இந்த 66 புத்தகங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே, இந்த புத்தகத்துக்குள்ள கர்த்தர் எழுத்தின்படி என்ன சொல்லுகிறார், ஆபிரகாம் யார், ஈசாக்கு யார், யாக்கோபு யாரு, யூத இஸ்ரவேலுடைய சரித்திரம் என்ன, எங்க தொடங்கினது, எங்க முடிகிறது, அதனுடைய முடிவு என்ன, இடையில என்ன நடந்தது, எல்லாம் நமக்கு ஒரு 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 தோராயமாக, ஒரு 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 சுருக்கமாக நமக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டும். எந்த ஒரு வேத பகுதியை படிச்சாலும் யார் சொன்னது, எதற்கு சொன்னாங்க, யாரிடத்துல சொன்னாங்க, எந்த நோக்கத்தோடு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்தி, இந்த கேள்விகளை கேட்கணும். இன்றைக்கும் யூதர்கள், அன்றைக்கு பவுலை போலதான் இன்றைக்கும் வேதத்தை நேசிக்கிற யூதர்கள் வேலை ஸ்தலங்கள்ல அவங்களுக்கு லஞ்ச் டைம் கிடைக்கும் போது அந்த லஞ்சை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கண்ணு பைபிள்ல தான் இருக்குமா. சாப்பிட்டு முடிஞ்சு அந்த வேலைக்கு போற அடுத்த செஷன் தொடங்குறதுக்கு இடையில பைபிளை தான் படிப்பானா, ஊர்க்கதை பேச மாட்டான். நம்மை பற்றி என்ன, கிறிஸ்தவராகி நம்மை பற்றி என்ன, நமக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் யெஷுவாவை பின்பற்றுகிற நம்முடைய நிலை என்ன, வேதத்தை நம்ம இப்படி நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இப்படி நம்ம வேதத்தோடு நம்ம நேரத்தை செலவழிச்சோம்னு சொன்னா நமக்கு தேவையில்லாத அநேக காரியங்கள் தவிர்க்கப்பட்டு விடுமே. நிறைய விஷயத்தை நம்ம தவிர்த்துருவோம், நிறைய நமக்கு வரக்கூடிய அநேக தீமையான காரியங்கள் தவிர்க்கப்பட்டு விடும். ஆகவே வேதத்தை இவ்விதமாக படிக்க வேண்டும். சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச ஹாபி டிவி பார்க்கறது, எனக்கு பிடிச்ச ஹாபி ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட தோட்டமாக மாறக்கூடிய மனவாட்டி கூட்டத்தை கேட்டால் எனக்கு ஹாபியே என்ன, பைபிள் படிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தோடு நேரத்தை செலவழிப்பதாங்க என்னுடைய எனக்கு பிடிச்ச ஹாபி, எனக்கு பிடிச்ச பொழுதுபோக்குமே அதுதான். டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, இல்லை செல்போனை நோண்டுறது, அதில் கண்டதையும் பார்க்கறது இல்லை. டிவியில் நம்ம நியூஸ் பார்க்கறது ஜெபத்துக்காக மட்டுமே தான் பார்க்கணுங்க, ஜெபத்துக்காக மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி நமக்கு டிவி பார்க்கறதுலாம் நம்முடைய ஹாபி கிடையாது. அந்த மாதிரி அதை வைக்கக்கூடாது. இதை நம்ம இங்கே விளங்கிக் கொள்கிறோம். பெஷாட், பெஷாட். ஸோ இந்த பெஷாட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பே, ஷின், டெத் இந்த 3 எழுத்துக்களையும் பயன்படுத்துவார்கள். பெஷாட் அப்படிங்கிறதுக்கு பே, ஷின், டெத் இந்த 3 எழுத்துக்களை பயன்படுத்துவார்கள். சரி, அடுத்தது ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா, ரெண்டாவது நான் சொன்னேன், இந்த பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தையில ரெண்டாவது இருக்கிறது என்ன, ரமேஸ். இந்த ரேஷ் இருக்கு பாருங்க, இந்த ரேஷ் அப்படிங்கிறது எந்த வார்த்தையை நம்ம காண்பிக்கிறது அப்படின்னா ரமேஸ், RAMEZ, ரமேஸ். இந்த ரமேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை அந்தந்த ஜோடியோடு கூட சேர்த்து வேதத்தை ஆராய்வது, அந்த லிங்க், இணை வசனங்கள். சோ வேதத்தை அந்தந்த ஜோடியோடு கூட சேர்த்து, அதாவது ஒரு வசனத்துடைய அந்த இணைப்பு வந்து வேற ஒரு பகுதியில் இருக்கும், அந்த பகுதியுடைய இணைப்பு இன்னொரு பகுதியில் இருக்கும். இப்படி அந்த ஜோடியை சேர்த்து வைத்து அந்த இணை வசனங்களை கண்டுபிடித்து இப்படி வேதத்தை ஆராய்ச்சி செய்வது, தியானிப்பது. அதுக்கு பேர் தான் ராமேஸ் அப்படின்னு அர்த்தம். ராமேஸ் அப்படின்னா அதான். இந்த ஜோடு ஜோடாக அந்த அந்த வசனத்துடைய ஜோடை கண்டுபிடித்து, அந்த இணைப்பை கண்டுபிடித்து இப்படி நம்ம படிக்க வேண்டும் என்பதை நமக்கு வேதாகமமே சொல்லிக் கொடுக்கிறது. ஏசாயா புத்தகம் 34 அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை படிக்கும்போது, ஏசாயா 34:16 வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்தந்த வசனங்களுக்கு இருக்கிற அந்த ஜோடு, அந்த லிங்க் வேற எங்கேயாவது இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு அதனுடைய இணைப்பை வைத்து நம்ம தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அதில் நமக்கு செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ இதுக்கு தான் இந்த ஒத்த வாக்கிய விளக்க உரைகள், அதில் நம்ம விளக்க வேதாகமங்களை நம்ம பயன்படுத்தணும். ரெஃபரன்ஸ் பைபிள், கன்கார்டன்ஸ், இவைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ அந்த ஒத்த வாக்கிய விளக்க வேதாகமத்தை பயன்படுத்தும் போது அந்தந்த வார்த்தையினுடைய இந்த இணைப்பு வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வெறும் ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் இருக்கிறவங்க, அவங்களும் இதை படிக்கணும். இப்படி வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும், வேதத்தை ஆராயணும். இதெல்லாம் ஊழியக்காரங்க வேலை. நமக்கு இதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு 5 அதிகாரம் படிச்சோமா, ஏதோ போனோமா, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். அதனுடைய இணைப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அப்படி படிக்கிறதான ஒரு இணைப்புக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நம்ம இங்க வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். இதுக்கு பேர் தான் ராமேஸ் அப்படின்னு சொல்வது. இதுக்கு பயன்படுத்தப்படுகிற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரேஷ், மெம், ஜாயின், இந்த 3 எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. ரேஷ், மெம், ஜாயின், ராமேஸ். ராமேஸ் ராமேஸ் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையுடைய இணைப்பை கண்டுபிடித்து அந்த இணைப்போடு சேர்த்து ஆராய்ச்சி செய்து படிப்பது. அதாவது தேவனுடைய வார்த்தையுடைய ஜோடி எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அப்படியாக வேதத்தை ஆராய்ச்சி செய்வது, தியானிப்பது. அதுக்கு பேர் தான் ராமேஸ். ஸோ இந்த தேவனுடைய வேதமாகிய, இந்த பரிசுத்த வேதாகமாகிய இந்த தோட்டத்துக்குள்ளே நாம் இந்த 2வது வழியின் வழியாக உள்ளே பிரவேசித்துதான் நம்ம அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற முடியும். இப்படி வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். ஸோ இதை நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சரி, 3வது பார்த்தீங்கன்னா, 3வது இந்த பார்டாஸ் அப்படிங்கிற வார்த்தையில உன்னுடைய தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த பார்டாஸ் அப்படிங்கிற வார்த்தையில 3வது அந்த டாலேத், அதுக்குள்ள இருக்கிற வார்த்தை என்னன்னா டராஷ், DARASH, டராஷ். டராஷ் அப்படிங்கிற வார்த்தையை படிக்கிறோம். டராஷ் அப்படின்னா அதாவது உள் ஆழங்களுக்குள்ள தோண்டி எடுத்து, அதாவது அந்த வசனத்துடைய அந்த பின்னணி, கலாச்சார பின்னணி எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் ஆழங்களுக்குள்ள போய் வேதத்தை ஆராய்ச்சி செய்வது, இன்னும் ஆழங்களுக்குள்ள போய் வேதத்தை ஆராய்வது. அதாவது அதனுடைய அந்த கலாச்சார பின்னணி எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேதத்தோடு கூட சேர்த்து மற்ற புத்தகங்கள், அது சம்பந்தப்பட்ட மற்ற புத்தகங்களையும் அதுக்கு இணையாக அதனுடைய இந்த விளக்க உரைகளாக இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்களையும் இணைத்து படித்து இப்படி ஆராய்ச்சி செய்வது. அதாவது அதனுடைய கலாச்சாரம், அது சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள், பேக்ரவுண்ட், பின்னணி என்ன, கலாச்சாரம் என்ன, அந்த கலாச்சாரத்தோடு இந்த வசனத்தை அப்படி இணைத்து அது சொல்லப்பட்ட அந்த பேக்ரவுண்ட், அந்த பின்னணியோடு கூட இணைத்து அப்படி படிப்பது.
ஸோ இதுக்கு வேதாகம புத்தகம் மட்டுமல்ல, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டுமல்ல, மற்ற புத்தகங்களையும் அது சம்பந்தப்பட்ட மற்ற விளக்க உரைகளையும் பயன்படுத்துவது. ஸோ இப்படி நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஸோ மற்ற புத்தகங்களோடு தொடர்பு படுத்தி இப்படி நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். இதைத்தான் பவுலும் அங்கே செய்திருக்கிறார். திரும்பமாக வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை படிக்கும்போது நமக்கு இது புரியும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், அதை வாசிக்கும் போது நமக்கு இது தெளிவாக புரியும். த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்திலே நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தக சுருளையும் விசேஷமாய் தோல் சுருளையும் நீ வருகிற பொழுது எடுத்து கொண்டு வா. அந்த புஸ்தக சுருள், புஸ்தகங்கள், திரும்ப வாசிங்க, திரும்ப படிங்க, திரும்ப வாசிங்க. த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்திலே நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருளையும் நீ வருகிற பொழுது எடுத்துக்கொண்டு. அங்க புஸ்தக சுருள் அல்ல, புஸ்தகங்கள் அப்படின்னு இருக்கு. அங்க இருப்பது புஸ்தகங்கள். அப்ப இந்த புஸ்தகங்கள் என்ன புஸ்தகம்? வேதாகமம் சம்பந்தப்பட்ட விளக்க உரை புஸ்தகங்கள். பவுல் வெறும் வேதத்தை மட்டும் கொண்டு வான்னு சொல்ல, அந்த தோல் சுருளை மட்டும் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லல, அது சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களையும் கொண்டு வான்னு சொல்றாரு. ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, வேதத்தை இருக்கிற வண்ணமாக நம்ம நேரத்தை ஒதுக்கி கேள்வி கேட்டு எழுத்தின்படி இருக்கிற அந்த விளக்கத்தை படிப்பது மட்டுமல்ல, ரெண்டாவது அதனுடைய இணைவசனங்களை நம்ம இணைத்து தியானித்து படிப்பது மட்டுமல்ல, மூணாவது அதனுடைய பின்னணி, கலாச்சாரம், அந்த சரித்திரபூர்வமான விஷயங்கள், இவைகள்லாம் அந்த வேதத்தில் எழுதப்படலை. ஏன்னா இதெல்லாம் எழுதினா வேதம் 10 பகுதி 20 பகுதிகளாக மாறிவிடும். அதெல்லாம் வேற புத்தகங்கள்ல இருக்கு. அவைகளையும் இணைத்து நம்ம வேதத்தை படிக்கணும், வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். ஸோ இதுக்காக தான் நம்ம டல்மூட், அந்த ஜூயிஷ் டல்மூட், அப்புறம் நிறைய ஸ்டடி பைபிள்ஸ், யாசேரின் புத்தகம், இந்த மாதிரியான புத்தகங்கள். அடுத்து நிறைய ஸ்டடி பைபிள் இருக்கு, NIV ஸ்டடி பைபிள், அந்த மாதிரியான ஸ்டடி பைபிள்ஸ் எல்லாம், ஜூயிஷ் ஸ்டடி பைபிள், அப்படி ஸ்டடி பைபிள்ஸை நம்ம படிக்கணும். தமிழில் சில விளக்க உரைகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளே ஸ்டோரில் வேதாகம களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு தமிழில் சில விஷயங்கள் எல்லாம் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ் வேதாகமத்திலையுமே அதாவது சொல்லோவியம், அப்புறம் வாழ்வியல் வேதாகமம், அந்த மாதிரியான வேதாகமங்களை நம்ம பயன்படுத்தலாம். வாழ்வியல் வேதாகமம், சொல்லோவியம், அந்த மாதிரியான வேதாகமங்களை நம்ம பயன்படுத்தி ஓரளவுக்கு அந்தந்த வசனத்துடைய பின்னணி என்ன, கலாச்சார பின்னணி என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இப்படி இந்த வேத வசனத்துடைய விளக்க உரைகளை நம்ம படித்து ஆராய்ச்சி செய்து அப்படி நம்ம தியானிக்கிறோம். நம்ம இந்த சும்மா வெறும் சோத்திர பலி, வெறும் வாக்குத்தத்த புத்தகம், ஆசீர்வாதம் பெறுவதற்கான வழிகள் என்ன, இந்த மாதிரியான புக்கையே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் படிக்கலாம், தவறல்ல. ஆனா இதுலயே இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு நின்றக்கூடாது. வேதத்தை இப்படி அந்த விளக்க உரைகள் இவைகளெல்லாம் வைத்து வேதத்தை படிக்கணும், வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஸோ இதுக்கு பேர் தான் டராஷ். டராஷ் என்று சொல்லுவது இதுதான். இதுக்கு பயன்படுத்தப்படுற எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, டாலேத், ரேஷ், ஷின், இந்த 3 எழுத்துக்களையும் பயன்படுத்துகிறார்கள். டராஷ், டாலேத், ரேஷ், ஷின், டராஷ். டராஷ் அப்படின்னு சொன்னா அந்த பின்னணியத்தோடு கலாச்சார பின்னணியங்கள் எல்லாம் பார்த்து அப்படி ஒப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை இன்னும் தெளிவாக, இன்னும் கிளாரிட்டியாக நம்ம புரிந்து கொள்வதற்கு பேர் தான் இந்த டராஷ் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போ அப்படி படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியும், நிறைய விஷயங்கள் புரியும். இப்போ ஆண்டவராகிய இயேசு உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் அல்ல அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த கலாச்சார பின்னணி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், இந்த சமாரிய பெண் ரொம்ப கெட்டவ, இவளுக்கு 5 புருஷர் இருந்திருக்கிறாங்க, இவன் ரொம்ப கெட்டவளா இருக்கா அப்படிங்கிற மாதிரியே நம்ம புரிந்து கொண்டு அப்படி நம்ம வச்சுட்டு இருப்போம்.
ஆண்டவர் அத்தி மரத்துல கனியை தேடினாருன்னே சொல்லிட்டு இருப்போம். அங்க கனியை அவர் தேடல, கனியை தேடவில்லை. ஏதாகிலும் அங்கே அகப்படுமா அப்படின்னு தான் அங்க அவர் பார்த்தாரு. நம்ம சொல்லிட்டு இருப்போம் கனியை தேடினாரு இப்படி நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்ப ஏதாகிலும் என்பது என்ன? அந்த அத்தி மரத்துல ஏதாகிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்ன? அது அப்ப அது அந்த கலாச்சார பின்னணியத்தை பார்த்தா தான் புரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது அந்த திரை கிழிந்தது அல்லவா? அந்த திரை கிழிந்ததுன்னா நம்ம சும்மா சாதாரணமா ஏதோ திரை கிழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த திரையினுடைய பேக்ரவுண்ட் என்ன, பின்னணி என்ன படிக்க வேண்டும் அல்லவா? அப்ப அதெல்லாம் தெரியும் போது நமக்கு சத்தியங்கள் நமக்கு இன்னும் தெளிவாக, இன்னும் ரொம்ப நமக்கு கூடுதலாக காரியங்கள் நமக்கு தெரிய வரும். ஆகவே அருமையானவர்களே, வேதத்தை நம்ம இப்படி படிக்கணும். தராஷ் அப்படிங்கிற அந்த வழிக்குள்ளாக போய் நம்ம வேதத்தோடு பிரயாணிக்க வேண்டும். அந்த தோட்டத்துக்குள்ள போகணும். கடைசியாக நாலாவது சாமெக் இருக்கிறது அல்லவா? சாமெக். இந்த சாமெக்ல இருக்கிற வார்த்தை என்னன்னா சோடு. வேதத்துக்குள்ளாக நம்ம பிரயாணிக்கும் போது இந்த 3 வழிகளையும் தாண்டி 4வது வழி சோடு. சோடு அப்படின்னா அது என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய புதை பொருள்களை கண்டெடுப்பது. வேதத்துக்குள் மறைந்திருக்கிறதான புதையல்களை, பொக்கிஷங்களை அதை தோண்டி வெளியே எடுப்பது. இந்த பொக்கிஷங்களை தோண்டி எடுப்பது என்பது இது சாதாரணமா முடியாது. இதுக்கு நம்ம இன்னும் அதிகமான கிரயத்தை கொடுக்கணும், நேரத்தை ஒதுக்கணும். இதுல நம்ம சுயபலத்திர முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. முழுக்க ஆவியானுடைய கரத்துல நம்ம அப்படியே சரண்டர் பண்ணணும். அப்படி சரண்டர் பண்ணி ஆவியானவரின் உதவியோடு வேதாகமம் எழுதப்பட்ட அந்த ஒரிஜினல், அந்த மூல மொழி எபிரேய மொழிக்குள்ள போய் அதனுடைய எழுத்துக்கள், எண் மதிப்புகள் இவைகளுக்குள்ளெல்லாம் போய் அதை எழுத்தெழுத்தாக படித்து, எண் மதிப்புகள் போட்டு படித்து, இன்னும் அந்த வேர்ட் பிக்சர், அந்த வடிவங்களை பார்த்து, இப்படியாக அதனுடைய இந்த இலக்கணங்களை எல்லாம் பார்த்து, இப்படி வேதத்தை எழுத்தெழுத்தாக எண் மதிப்புகள் போட்டு அந்த வடிவங்களை பார்த்து, இப்படி கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை நம்ம கண்டெடுக்கும் போது, நம்ம கண்டறியும் போது, அதை நாம் விளங்கிக் கொள்ளும் போதுதான் அந்த ஆழத்தில் மறைஞ்சிருக்கிற பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும். ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் நமக்கு தெரிய வரும். அப்ப இதற்கு தான் நம்ம எழுத்துக்கள், அந்த எபிரேயத்தை நம்ம படித்து அதனுடைய எழுத்துக்கள், எண் மதிப்புகள் இவைகளெல்லாம் பார்த்து நம்ம காரியங்களை அது உள்ளபடியாக நம்ம விளங்கிக் கொள்வது. பார்த்தீங்கன்னா மேலோட்டமா ஒன்று இருக்கும், உள்ள பார்த்தா வேற ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1:1 நம்ம அடிக்கடி கவனிக்கிற விஷயம், ஆதியிலே நமக்கு மேல தெரியும். பெரேஷீத் எபிரேயத்துல படிப்போம். அந்த எழுத்துக்கள், எண் மதிப்புகள் எல்லாம் போட்டு பார்த்தா கல்வாரி சிலுவையிலே கள்ளர்கள் மத்தியில் தொங்குகிற நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவுடைய அந்த சிலுவை காட்சியை நம்ம அங்க பார்க்க முடியும். இப்படி வேதத்துல அப்படி நிறைய பொக்கிஷங்கள் உள்ளே இருக்கிறது. நிறைய மறைபொருள்களை கர்த்தர் உள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். நாம் அவைகளை நம்ம பார்க்கணும். ஓகே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போதுங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த 4வது வழிக்குள்ள வரணும். சபைகள் பொதுவாக நிறைய சபை முதல் ஸ்டெப்புக்கே வரல. சும்மா எதை எடுத்தாலும் ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு முன்ன பின்ன சொல்லப்பட்ட இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்காம சும்மா எதை எடுத்தாலும் கழுதைக்கு ஒரு விளக்கம், கத்திக்கு ஒரு விளக்கம், கம்புக்கு ஒரு விளக்கம், குதிரைக்கு ஒரு விளக்கம், இப்படி சும்மா விளக்கங்களை கொடுத்து கொண்டு மனசுல தோன்றின விளக்கங்களை சொல்லிக்கொண்டு, வியாக்கியானங்களை சொல்லிக்கொண்டு இப்படிதான் கதையை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பைபிள்ல எழுத்தின்படி என்ன இருக்கு, மேலோட்டமா அதுல என்ன இருக்குங்கிறதையே தெரியாம ஒரு வசனத்தை, அது சொல்லப்பட்ட அந்த கான்டெக்ஸ்டை விட்டு தனியா ஒரு வசனத்தை வெளியெடுத்து விளக்கங்களை கொடுப்பது, இப்படியெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா நடந்து கொண்டு இருக்கிறது. சில சபைகள் தான் அந்த கான்டெக்ஸ்டை முக்கியப்படுத்தி முதலாவது அந்த பெஷாட்டுக்கே வந்திருக்காங்க.
அடுத்து இன்னும் கொஞ்சம் சபைகள் பெஷாட்டை தாண்டி ரமேஷுக்கு வந்திருக்காங்க. இன்னும் சில சபைகள் தான் ரமேஷை தாண்டி டராஷுக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த சோடுக்கு ரொம்ப குறைவான கூட்டம் தான் இந்த சோடுக்குள்ள வருகிறார்கள். கர்த்தர் கிருபை, இந்த கடைசி நாட்கள்ல அதிகமான பேர் வேதத்துடைய ஆழங்களை அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி எனக்கு எல்லாருக்கும் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜை, அந்த மூல பாஷையை, மூல மொழியை கற்றுக்கொள்வதற்கு எல்லாருக்கும் தேவன் இன்றைக்கு வழிகளை திறந்திருக்கிறார். அப்போ வேதத்தை எழுத்து எழுத்தா, வார்த்தை வார்த்தையா நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும், வேதத்தை படிக்கணும். ஸோ அதுக்குள்ள தேவன் அநேக ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கார். மேலோட்டமா ஒன்று இருக்கும், உள்ள வேற எதையோ ஒன்றை புதிய ஏற்பாடு சபைக்கு தம்முடைய மனவாட்டிக்கு ரகசியமாக அது அவங்களுக்கு மட்டும்தான் உரியது அப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆத்மாவில் நம்ம அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்க தான் நம்முடைய சுபாவம், நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறும், நம்முடைய கேரக்டர் மாறும். நம்ம கவலைகளின் நேரங்கள் வரும்போது நம்ம அதில் மூழ்கி போய்விட மாட்டோம், நம்முடைய சுபாவம் மாறும். அருமையானவர்களே, இப்படி வேதத்தை நம்ம வாசிக்கணும். சோடு மெத்தட், இதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், அதுக்கு முன்னாடி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்கள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்றார், எழுத்து எவ்வளவு முக்கியம், வேதாகமத்துடைய எழுத்து எவ்வளவு முக்கியம் என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 17-18 வசனங்களை படிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் யெஷுவா தெளிவாக பேசுகிறார். வாசியுங்கள். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆராதிக்கிற, நமக்காக உயிர் கொடுத்த, நம்மை இன்றைக்கு வாழ வைக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா சொன்ன வார்த்தை இது. தோராவினுடைய வேத வாக்கியங்களினுடைய ஒரு எழுத்தாகிலும் எழுத்து உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. சோ வேதத்தை எழுத்து எழுத்தா கவனிக்கணும். ஒரு எழுத்து கூட, ஒரு சின்ன எழுத்து யோது, அது கூட முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இங்க எழுத்துன்னா சொன்னது நம்ம தமிழ் வேதாகமத்தையோ ஆங்கில வேதாகமத்தையோ அல்ல, அது எபிரேய வேதாகமம். சோ எழுத்து கூட முக்கியம். சோ வானம் பூமி ஒளிந்து போனாலும் அந்த எழுத்து கூட அது ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறார். இது நமக்கு என்ன தெரியுது? வேதத்தை நம்ம எழுத்தெழுத்தா படிக்கணும். அந்த எண் மதிப்பீடெல்லாம் கவனிச்சு நம்ம படிக்கணும். அங்க எப்படி நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டுமோ அப்படி நம்ம வேதத்தை நம்ம படிக்கணும், தியானிக்க வேண்டும். அதில் மேல் ஃபீமேல், ஆண் பெண் அதெல்லாம் போட்டு எல்லாம் வந்த எழுத்து வராத எழுத்து, அந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய அந்த எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களுடைய அர்த்தங்கள், இப்படி வேதத்தை எழுத்தெழுத்தாக எண் மதிப்புகள் போட்டு நம்ம வேதத்தை படிக்க வேண்டும். ஸோ இது கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும், உட்காரணும், நேரத்தை ஒதுக்கணும், பிரயாசப்படணும். கொஞ்சம் கண்ணு வலிக்கும், கை வலிக்கும், முட்டி வலிக்கும், முதுகு வலிக்கும், கொஞ்சம் வலியெல்லாம் உண்டு. செய்யணும், பிரயாசப்படணும், எஃபர்ட் எடுக்கணும். இப்படி வேதத்தை ஆராய வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை படிக்கும்போது அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம வேதத்தை படிச்சாதான் நம்ம தேறினவர்களாக மாறுவோம், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக மாறுவோம், நமக்கு உபதேசம் கிடைக்கும், கடிந்து கொள்வதல் கிடைக்கும், நீதியை படிப்பிக்குதல் கிடைக்கும், சீர்திருத்தம் வரும், எல்லாத்தையும் சொல்றாரு. மொத்தத்தில் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்களாக இருப்போம் என்றெல்லாம் அங்கே சொல்லுகிறார். வாசிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3:15 இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படியானால்
இப்படி நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள இப்படி போய் பரிசுத்தாவியானுடைய உதவியோடு, ஏன்னா இதை எபிரேய வேதாகமத்தை எழுதினவர் ஆவியானவர், ஆவியானுடைய ஏவுதலால் எழுதப்பட்டது. அவர் எழுதின வேதம் இந்த எபிரேய வேதாகமம் தான். ஸோ அதனுடைய விளக்கம் அவருக்கு தான் தெரியும். நம்ம சொந்த கதைலாம் சொல்ல முடியாது. ஸோ அவருடைய உதவியோடு கூட இப்படி வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதை நம்ம படிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேறினவர்களாக, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக இப்படி நம்ம வேதத்தோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் நம்ம தோட்டத்துக்குள் இருக்கிற தோட்டமாக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க விளங்கிக் கொள்ளுகிறோம். அதை நம்ம இங்க படிக்கிறோம். இந்த 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 4 வழிகளில் இப்ப நம்ம படித்ததான இந்த 4 வழிகளில் நம்ம உள்ள வேதத்தை படிக்க 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 அதுக்குள்ள இருக்கிறதான அந்த இன்பமான மதுரமான கனிகள், பொக்கிஷங்கள், தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிற அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். படிப்படியாக நாமே கனி நிறைந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக நாமே மாறிவிடுவோம் என்பதை நாம் இங்கிருந்து விளங்கிக் கொள்கிறோம். பிரதர் சிஸ்டர், உங்களையும் என்னையும் தோட்டத்துக்குள்ள வந்த நம்மளை வெறும் நான் சபைக்கு வந்துட்டு இருக்கேன், சபையில் சத்தியம் கேட்குறேன் அப்படிங்கிறதோட நிறுத்தி கொண்டா அது எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. நம்முடைய தனிப்பட்ட கையில கர்த்தர் உன் தோட்டம் இதுதான் அப்படின்னு ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை என்கிற 2 பிரிவுகளை கொண்ட 66 புத்தகங்களை கொண்ட இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கையில் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்? தோட்டத்துக்குள்ள போய் எப்படி பழங்களையும் அதெல்லாம் ருசித்து அந்த தோட்டத்தில் வர்ற அந்த காட்டில் இன்பத்தில் மூழ்கி போவது போல இந்த வேதமாகிய தோட்டத்துக்குள்ள நம்ம மூழ்கடிக்கப்படணும், உள்ள போகணும். அப்படி உள்ள போறதுக்கு இந்த 4 வழிகள். முதலாவது அதை எழுத்தின்படியாக அதை புரிந்து கொள்வது. 2வது அதனுடைய ஜோடு வசனங்களை வைத்து, இணை வசனங்களை வைத்து புரிந்து கொள்வது. 3வதாக அதனுடைய இன்னும் ஆழங்களுக்குள்ள போய் அதனுடைய கலாச்சார பின்னணியங்களோடு கூட, விளக்க உரைகளோடு கூட அதை புரிந்து கொள்வது. 4வது அதனுடைய பொக்கிஷங்களை தோண்டி எடுப்பது. இப்படி அந்த எழுத்துக்கள் எண்மதிப்புகளை வைத்து தோண்டி எடுப்பது. இப்படி இந்த 4 வழிகளுக்குள்ள போனாதான் நம்ம அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற முடியும். எப்படின்னா, இந்த 4 வழிகளுக்குள்ள போகும்போது நம்ம 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 ருசிக்கிற ஒரு கனி, ஒரு தேனிலும் இனிமையான மதுரம் அதுக்குள்ளதான் இருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்தை படிக்கும்போது நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா நமக்கு ஒரு அற்புதமான பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை படிக்கும்போது நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிங்க, யோவான் 5:39. ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சோ என்னை பத்தி நீ தெரிஞ்சு கொள்ளணுமா? நீ வேத வாக்கியத்தை படிச்சா போதாது, நீ வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி செய்யணும். எப்படி ஆராய்ச்சி செய்யணும்? இந்த 4 வழிகள்ல நீ வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். உன் கையில கொடுக்கப்பட்ட தோட்டம், உன்னுடைய தோட்டம் இது. இதை நீ ஆராய்ச்சி செய்யணும். இது கூட நீ நுழையணும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சோ பெஷாட் முறையில, ரமேஷ் முறையில, டராஷ் முறையில, சோடு முறையில நீ இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய ஆண்டவர் யெஷுவா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். என்னன்னா, இதுக்குள்ள போக 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 தான் நமக்கு ஒரு அருமையான மதுரமான ஒரு கனி, தேனிலும் தெவிட்டாத மதுரத்தை நம்ம அங்க அனுபவிக்க முடியும்.
அந்த மதுரம் யார் தெரியுமா? இந்த 4 வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, நான் உங்களுக்கு எழுத்தெல்லாம் சொன்னேன். பெஷாட், ரமேஸ், டராஷ், சோட். பெஷாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பே ஷின் டெத். அதே மாதிரி ரமேஸ் அப்படிங்கிறதுக்கு ரேஷ் மெம் ஜாயின். ரேஷ் மெம் ஜாயின், ரமேஸ். அடுத்து டராஷ் என்பதற்கு டாலேத் ரேஷ் ஷின், டராஷ். அடுத்து சோட் என்பதற்கு சாமேக் வாவ் டாலேத். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலையும் 3 எழுத்துக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எல்லா வார்த்தைகளுடைய அந்த எழுத்துக்கள், அந்த எல்லா வார்த்தைகளுடைய அந்த எழுத்துக்களில் இருக்கிற அந்த 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 எழுத்துக்களை சிங்கிள் டிஜிட்டில், ஆர்டினல் சிங்கிள், கார்டினல் சிங்கிள், அப்படி சிங்கிள் டிஜிட்டில் கூட்டினா, ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்படி கூட்டி எல்லாத்தையும் மொத்தமாக கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும் தெரியுமா? கரெக்டாக ஆர்டினல் சிங்கிள் 58, கார்டினல் சிங்கிள் 58. ஸோ ஆர்டினல் சிங்கிள் 58 வரும், கார்டினல் சிங்கிள் 58 வரும். இந்த ஆர்டினல் சிங்கிள் வர்ற 58 என்பது ஹென், கிருபை, ஹெத், நுன், சோஃபித். இந்த கார்டினல் சிங்கிள் வர்ற 58 நோவாஹ், இளைப்பாறுதல், நுன், ஹெத், நோவாஹ், இளைப்பாறுதல். இந்த 2 வார்த்தையினுடைய கார்டினல் வேல்யூஸை போட்டு பார்த்தா கரெக்டா 58 வரும். ஹென்னில் 58 இருக்கும், நோவாஹ் அதுலயும் 58 வரும். ஸோ தேவனுடைய கிருபையையும் தேவன் நமக்கு தருகிற அந்த தெய்வீக இளைப்பாறுதலையும் அனுபவிப்பதற்கு நம்ம வேதத்தை இப்படி தான் வாசிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த 2 58ஐயும் 5 + 8 + 5 + 8ன்னு கூட்டினா கரெக்டா 26. இந்த 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 ரெண்டு ஆர்டினல் கார்டினல் சிங்கிளில் வந்துச்சு பார்த்தீங்களா? 58. ஸோ 5 + 8 + 5 + 8 அப்படி கூட்டினா, அதை சிங்கிளில் கூட்டினா கரெக்டாக 26. இந்த 26 என்பது என்ன? யஹவா, யாவே, யோத்ஹே, வாவ்ஹே. இந்த கர்த்தர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொன்ன இந்த கர்த்தர் தான் அந்த மதுரமாக இருக்கிறார், அந்த கனியாக இருக்கிறார், தேனிலும் தெவிட்டாத மதுரமாக அவர் இருக்கிறார். சோ அவரை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த 4 வழிகளில் போய் வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். இந்த தோட்டத்துக்குள்ள போனா அங்க இருக்கிற அந்த கனியெல்லாம் யாரு? நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு, யெஷுவா. அந்த தேனிலும் மதுரமான, அந்த தெவிட்டாத அந்த தேனை நம்ம அனுபவிக்கும்படியாக, அந்த மதுரத்தை, அந்த இனிமையான மதுரத்தை அனுபவிக்கும்படியாகத்தான் வேதத்தை நம்ம இப்படி ஆராய்ச்சி செய்யணும். வேற நம்ம அறிவு பெருத்துக் கொள்வதற்கு, அறிவு பெருத்து போவதற்கு அல்ல. மண்டம் மூளை அப்படி நிரம்பி இருக்குது, அதுக்கு இல்லைங்க. ஆண்டவர் யெஷுவாவை, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை, என்னுடைய பரம மணவாளனை, தேனிலும் தெவிட்டாத மதுரமாய் இருக்கிற என்னுடைய பரம மணவாளனை நான் அனுபவிக்கும்படியாகவே இப்படி நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படி இந்த உள்ள இருக்கிற அந்த தோட்டத்துக்குள்ள போறவங்க தான், இந்த தோட்டத்துக்குள்ள இப்படி இந்த 4 வழிகளில் போறவங்க தான் அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். சரி, கடைசியாக 7வது பாடத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோம். 7வது பாடம் என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற்றி இருக்கிறாரே, அதனுடைய நோக்கமும் முடிவும். நோக்கம் என்ன, முடிவு என்ன? நோக்கமும் முடிவும் அதை நம்ம கவனிக்க வேண்டும். என்ன நோக்கம், என்ன முடிவு? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அதாவது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை நம்ம காட்டணும். அதில் தான் நம்ம ஆவியின் கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, அப்படி நம்ம நிறைய கனிகள் எல்லாம் படிக்கிறோம் அல்லவா? அது இந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்க வேண்டிய கனிகள். இந்த உலகத்துக்கு நம்ம தெய்வீக சுபாவங்கள் மூலமாக நம்ம அந்த கனிகளை நம்ம காட்டணும். ஆனா இங்க நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நம்மளை அப்படி வச்சிருக்கிறாரே.
இந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக நம்மளை வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதான் நோக்கம். நம்ம மற்றவங்களுக்கு இந்த ஆவியின் கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, இந்த மாதிரி கனிகள் எல்லாம் நம்ம கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய பரம மணவாளன் இருக்கிறாரே, என்னை அழைத்தாரே, ரட்சித்தாரே, அபிஷேகித்தாரே, என்னை இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாரே, என்னை சேர்க்கும்படியாக வரப்போகிறாரே, அவருக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் நான் கனி கொடுக்கணும். அந்த கனி அவருக்கு மட்டுமே உரியது. அதை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த கனி அவருக்கு மட்டும்தான். சோ இந்த உன்னத பாட்டு 4:13 12 நீ அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொல்லிட்டு 4:13 உன் தோட்டம் அப்படின்னு சொல்றாருல. இந்த உன் தோட்டம் பாரடாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பழத்தோட்டம் அப்படின்னு அர்த்தம். அந்த 4:13 உன்னத பாட்டு 4:13 வாசிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதொண்டி செடிகளும் நலத செடிகளும். அப்போ அந்த உன் தோட்டம் பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா பழத்தோட்டம். பழத்தோட்டம். சோ அதுல நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். அவருக்கு தனிப்பட்ட விதத்துல கனி கொடுக்க வேண்டும். மற்றவங்க பார்க்கும்படியாக நம்ம கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை நம்ம கனிகளாக நம்ம காண்பிப்பது அது ஒரு அனுபவம். கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும். ஆனா அந்த அனுபவம் நமக்கு வரணும்னா முதல்ல அவருக்கு நம்ம கனி கொடுத்தாதான் அந்த கனிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். அப்ப அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனி என்ன? சோ இந்த கனி இருக்கிறதுனாலதான் மணவாட்டி சொல்றா. மணவாட்டி சொல்லுது அந்த கடைசி வசனம் உன்னத பாட்டு 4 கடைசியில, நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக, நான் நேசருக்கென்றே நான் கனியை வச்சிருக்கேன்னு சொல்றா. மணவாட்டி சொல்லுது, அம்மா சொல்லுது, மணவாளனை பார்த்து சொல்லுது. வாசிங்க உன்னத பாட்டு 4 கடைசி. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தக பிசினிகள் வடியும் என் தோட்டத்தில் வீசு. கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நேசரே என் தோட்டத்துக்கு வாங்கப்பா, உங்களுக்காக நான் அருமையான கனிகளை வச்சிருக்கேன், அதை புசிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு அந்த மணவாட்டி கூப்பிடுது. அந்த மணவாட்டி வேற யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம அவருக்கென்று பிரத்யேகமாக கொடுக்க வேண்டிய கனி இருக்கு. இந்த கனியை கொடுத்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம காண்பிக்க வேண்டிய தெய்வீக சுபாவங்கள், அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில கரெக்டா இருக்கும். அப்படியானால் அந்த கனி என்ன? அது என்ன கனி? இந்த பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? பே ரேஷ் டாலேத் சாமெக். இந்த பாரடாஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்குள்ள இருந்து இதனுடைய ஆர்டினல் கார்டினல் போட்டா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பழத்தோட்டத்திலிருந்து வர வேண்டிய பழம் என்ன பழம், அவருக்கு மட்டுமே உரிய அந்த கனி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிடும். இந்த பாரடாஸ் பே ரேஷ் டாலேத் சாமெக், இந்த பாரடாஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆர்டினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 56 56. கார்டினல் பார்த்தீங்கன்னா 344 344 344. இப்போ இந்த ரெண்டையுமே, இந்த 56 344 இந்த ரெண்டையுமே நீங்க சைட்ல கூட்டி பாருங்க. 56 சைட்ல கூட்டினாலும் 11, இந்த 344 சைட்ல கூட்டினாலும் 11. இந்த 11 தாங்க அந்த கனி. என்ன 11 மணவாளன் மணவாட்டி உறவு. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற கனி என்ன அப்படின்னா, மணவாளனாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த மணவாளன் யெஷுவாவோடு மணவாட்டியாக நாம் உறவாடுகிறோமே. ஒரு கணவனுக்கு எப்படி மனைவி உண்மையா இருந்து அந்தரங்கத்துல அந்த கணவனை சந்தோஷப்படுத்துகிறது போல நம்முடைய பரம மணவாளன் இயேசுவை நம்முடைய ஜெப அறையிலே, நம்முடைய அந்தரங்க அறையிலே அவரை மணவாளனாக அனுபவித்து அவருக்கு
மணவாட்டியாக நம்மை அர்ப்பணித்து நாம் உறவாடுகிறோமே, அதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கனி. அந்தரங்க உறவுங்க, அந்தரங்க உறவு, அந்தரங்க உறவு. அந்த அந்தரங்க உறவுக்கு இணைப்பு பாலமாக இருப்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். வேதாகமம் இல்லாம அந்த உறவுக்குள்ள நம்ம போக முடியாது. ஆகவே அந்த அந்தரங்க உறவுக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கணும். நீங்க என்னுடைய மணவாளன் ஐயா, நான் உங்க மணவாட்டி ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ஆத்மீக மணவாளன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து அவரோடு உறவாடுகிற, பிரிக்க முடியாத அளவுக்கு அவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம். இன்னும் சொல்ல போனா அவருக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்கள். எபேசியர் 5 அதனுடைய 31, 32 வசனத்தை படிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது. நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். சோ இந்த ஒரு அனுபவம் நமக்கு வரணும். இந்த ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும். அவரோடு கூட இசைந்திருக்கிற, பிரிக்க முடியாத அளவுக்கு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஒரு உறவுக்குள்ள நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிரதர், சிஸ்டர், அதனால நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவினுடைய அடிப்படையில் இருக்கணும். வேற இந்த உலகத்துல எதையுமே நம்ம மையப்படுத்தக்கூடாது. நமக்கு இருக்கிற தாளந்துகள், பணம், பொருள், ஊழியம் அல்லது மனுஷங்க, இதெல்லாம் போயிடும். கர்த்தரோடு நம்ம வைத்திருக்கிற அந்த உறவு தான் நமக்கு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அது ஒன்றுதான். ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நான் இந்த உறவுல இருக்கணும். அந்தரங்க உறவு. உன்னத பாட்டு 1 அந்த மணவாட்டி சொல்லுது பாருங்க, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். வாசிங்க இந்த வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய 3-4 வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க படிக்கும்போது சொல்லி இருக்கு பாருங்க. வாசிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். சரி, போதும். அப்போ அந்த வசனத்தை நம்ம திரும்பமாக வாசிப்போம். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்போ ராஜா தம்முடைய அறைக்குள்ள கொண்டு வந்து நம்மை களிகூர்ந்து மகிழ பண்ணுகிறார். சோ அவரையே நம்முடைய மகிழ்ச்சியாக, அப்படி அவரோடு அந்த உறவுல உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. சோ அவர் பேசுவதை நாம் கேட்கணும், நம்ம பேசுறதை அவர் கேட்கணும். ஸோ தேவனுடைய வார்த்தையை படித்து அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கேட்டு நம்ம அப்படி மகிழ்ந்து களிகூறணும். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்து நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட சொல்லி தேவனுடைய வசனங்களை அறிக்கையிட்டு அவரை பாடி துதித்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு இப்படி நாம் அவரை சந்தோஷப்படுத்தணும். இப்படி அந்த அந்தரங்க உறவு தான் அவருக்கு நம்ம பிரத்யேகமாக கொடுக்கிற கனி. இந்த கனியை கொடுக்காம நம்ம வெளியே போய் செய்கிற ஊழியம், கையத்தோ நீட்டினா நடக்குது, அற்புதம் நடக்குது, கீழே விழுகிறாங்க, அல்லது நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம சத்தமாக பேசி பிரசங்கத்தில் பயங்கர எடுப்பதெல்லாம் நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு அரைகுறையானதாகவே தான் இருக்கும். அது முழுமையானதாக இருக்காது. பிரதர், சிஸ்டர், நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். உங்களை என்னை ஆண்டவர் அடைக்கப்பட்ட தோட்டமாக வைத்திருப்பதனுடைய நோக்கம் நாம் அவருக்கு பிரத்யேகமாக கனி கொடுக்கும்படியாக, அவருக்கு நம்ம இந்த உறவு, நீர் என்னுடைய மணவாளன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு மணவாட்டியப்பா என்று சொல்லி அந்த உறவுக்குள்ள நம்ம வரும்போது நம்ம இந்த ஆவியின் கனி கொடுப்பது மற்றதெல்லாமே ரொம்ப எளிமையானதாக மாறிவிடும்.
தானாகவே நம்ம வாழ்க்கையில் அந்த கனிகள் எல்லாம் விளைய ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்து விடும். அந்த ரங்கத்தில் கர்த்தரோடு நல்ல உறவில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வெளியரங்கமாக கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவம் அவங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்து விடும். அவங்க படிப்படியாக வளருவாங்க, முதிர்ச்சி அடைவாங்க. கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவம் அவங்கள்ட்ட வெளிப்படும். சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் கிறிஸ்துவை காண்கிறோம் என்று சொல்லுவார்கள். 1 யோவான் 3:2-3 அந்த அனுபவம் நம்ம ஜீவியத்தினுடைய அனுபவமாக மாறும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம்மை இப்படி மாற்றுகிறார், அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறார். சரி, அப்ப முடிவு, இப்ப நோக்கத்தை கவனிச்சிட்டோம். முடிவு என்ன? இந்த 2 நம்பர், அதாவது பார்டாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய இந்த 2 ஆர்டினல் வேல்யூ கார்டினல் வேல்யூவை கூட்டினா 56 + 344 இந்த 2ஐயும் கூட்டினா 400 அப்படிங்கிற நம்பர் வரும். 400. இந்த 400 இந்த 400 அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறதுனா, எபிரேயத்தினுடைய கடைசி எழுத்தாக இருக்கிற டவ். டவ் அப்படின்னா லக்கு அப்படின்னு அர்த்தம். டவ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல, இந்த குறிக்கப்பட்ட இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த டவ் அப்படிங்கிறது என்னன்னா லக்கு. அப்ப இந்த பாரடாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதனுடைய இந்த முடிவு என்ன? நம்ம அவருக்கு கனி கொடுக்கும் போது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய முடிவு என்னவாக இருக்கும்? லக்கை அடைந்து பந்தய பொருளை பெறுவதுதான் நம்முடைய முடிவாக இருக்கும். இந்த முடிவை அடைய வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்கள் வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த லக்கு தான் என்ன? நீங்களும் நானும் அவருக்கு நிரந்தர மணவாட்டியாக மாறுவதுதான் அந்த லக்கு. தேவ சாயலை அடைவதுதான் அந்த லக்கு. சோ மணவாளன் நமக்கு பந்தய பொருளாக, பரிசு பொருளாக, அவரோடு யுகாயுகமாய் வாழ்கிற பாக்கியம் நமக்கு பரிசு பொருளாக கிடைக்கிறது. இந்த பந்தய பொருளை பெற்றவங்க தான் புதிய எருசலேம் மணவாட்டி கூட்டம். அந்த கூட்டத்தை சேர்க்கதான் ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் யெஷுவா வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10. கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். நீங்களும் நானும் இந்த மணவாட்டி கூட்டமாக, இந்த பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இதுதான் நம்முடைய பந்தய பொருள், லக்கு. பந்தய பொருள் ஆகிய அவரை, ஆண்டவர் இயேசுவை பெற்று அவரோடு யுகாயுகமாய் வாழ்கிற பாக்கியத்தை நம்ம பெறணும். இதை நமக்கு தருவதற்கு தான் ஆண்டவர் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். பிரதர் சிஸ்டர், தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட தோட்டமாக மாற வேண்டும் அல்லவா? தோட்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு ஏதோ வந்தும் போயும் அப்படி அல்ல. அந்த தோட்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற கனிகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்லை. அந்த தோட்டத்துக்கு வந்த நாம், அந்த தோட்டத்துக்குள்ள வந்த பின்பு நமக்கென்று உன் தோட்டம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு தோட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் அந்த பரிசுத்த வேதாகமம். அந்த தோட்டத்துக்குள்ள போய் மதுரமான இயேசுவை அனுபவித்து நாமே அடைக்கப்பட்ட தோட்டமாக, அவருக்கு கனி கொடுக்கிற, அவரோடு உறவாடுகிற அடைக்கப்பட்ட தோட்டமாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அப்படி மாறினவங்க தான் அவருடைய நிரந்தர மனவாட்டியாக அவரோடு யுகாயுகமாய் வாழ்கிற அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். அந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்க போகிறோமே, அவர் வருமளவும் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னாரே. நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக அந்த பாத்திரத்தை கை நீட்டி வாங்கும் போதெல்லாம் நம்ம சொல்லுகிற காரியம் என்ன? யெஷுவா, என் இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஐ லவ் யூ யெஷுவா என்று தானே நம்ம சொல்லுகிறோம். அது வெறும் வாயளவில் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் நம்ம அதை காண்பிக்க வேண்டும் அல்லவா? அது அந்த அடைக்கப்பட்ட தோட்டம். ஸோ இந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம். குயவன் கையில களிமண் அர்ப்பணிக்கிறது போல இந்த எல்லா அனுபவத்தையும் தேவன் நமக்கு தரும்படியாக கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறப்பா, நம்முடைய திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தோட்டத்துக்குள்ள வந்த நாங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கணும்ப்பா. அதற்கு நாங்கள் கவனித்த அந்த 4 வழிகளை எங்களுக்கு உண்டாக்குங்கப்பா. வேதத்தை எழுத்தின்படி அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதனுடைய இந்த இணைவசனங்களோடு வேதத்தை தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த கலாச்சார பின்னணியத்தோடு நாங்கள் அதை ஆராய உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க மறைத்து வைத்திருக்கிற அந்த புதை பொருள்களை எடுத்து எங்கள் ஆத்மாவில் அனுபவிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. இப்படி உண்மை, மதுரமான உண்மை நாங்கள் அனுபவித்து 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 எங்களுடைய சுபாவம் எல்லாம் மாறி 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 உறவுல உமக்கு நாங்கள் கனி கொடுக்கவும், உறவு என்கிற கனியை நாங்கள் உமக்கு கொடுக்கவும், ஆண்டவரே, மற்றவர்களுக்கு அந்த ஆவியின் கனி, மனதிரும்புதலின் கனி, மற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க, கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவமாகிய கனியை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கவும் உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த லக்கை நாங்கள் அடைந்து, பந்தய பொருளாகிய உம்மை அடைந்து யுகாயுகமாய் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படி தயவுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனம் கேட்ட யாவரையும் அப்படியாய் மாற்றுங்க. அது சீக்கிரமாக நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. துதிகர மகிமையெல்லாம் உமக்கே தருகிறோம். பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஒரு நாளும் பிரியாதின் பாதைகள் தோறும் தீபமாய் பிரியமோடின் சாரேனி ഒന്നണയാനായി കാത്തു ഞാൻ അരികിലായി നീ വന്നു ചേർന്നാൽ പാടിടാം ഞാൻ ഓശാന. ഏതൻ തോട്ടം നട്ടോനേ, നീയാണെൻ യുവമണവാളൻ. നിൻ തോട്ടത്തിൽ നിൻ പേർക്കായി വീശിച്ചിടുക കുളിർത്തിന്നൽ. ഇടനെഞ്ചിൽ കനലായി നീ പകർന്നൊരു സാന്ത്വനം അറിയുന്നു നാൾതോറും ഏറിടുന്നൊരു സ്നേഹമായി. പ്രിയനാഥായൻ കൂടെ വേണം, കാവലായി നീ എന്നെന്നും. ഏതൻ തോട്ടം നട്ടോനേ, നീയാണെൻ യുവമണവാളൻ. നിൻ തോട്ടത്തിൽ നിൻ പേർക്കായി വീശിച്ചിടുക കുളിർത്തിന്നൽ. സത്യമണാള നീതിയാ നാഥാ